ஒரு ஹை வேல்யூ டார்கெட்ட பாதுகாக்க வக்கில்ல, பேச்ச பாரு அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் பல சந்தர்ப்பங்கள்ல திட்டி தீர்த்திருக்கார்கள். கிண்டல், கேலி எல்லாமே நடந்திருக்கு. உதாரணமா சமீப காலத்துல ஈரானோட பிரசிடென்ட் இறந்தது பெரும் பேசு பொருளாச்சு. காரணம் என்னன்னா, ஏன்டா ராத்திரி பகலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க சாப்பர் தான் இன்னமும் யூஸ் பண்றீங்களா? அதுல வேற வெட்கக்கேடு. யார விரட்டி விட்டீர்களோ, அந்த மன்னர் ஷா அவரு வாங்கி வச்சது. அவர விரட்டி விட்டே எவ்வளோ காலமாச்சு. இன்னமும் மாத்த வக்கு இல்லாம தான், உலகத்துல உள்ள எல்லா விஷயங்கள்லயும் நான் தலையிடுவேன்னு வம்பு பேசிக்கிட்டு திரிந்தீங்களாடா? அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேசும் பொருளாச்சு. உலகம் பூரா இந்த சாராம்சத்த வச்சு ஈரான பிழிஞ்சு தூக்கி வீசினார்கள். ஆனா, இப்ப அமெரிக்காவே மாட்டிக்கிச்சு. ஈரானுக்கு கொஞ்சமும் சளைச்சவர்கள் இல்ல அப்படிங்கிற மாரி தான் அமெரிக்காவோட முழு செயல்களும் இருக்கு. ட்ரம்போட கொலை முயற்சிக்கு பின்னாடி ஏகப்பட்ட தகவல்கள் வருது. சீக்ரெட் சர்வீஸ போட்டு அவர்களும் தலைகீழா பிரிச்சு போட்டு எங்கெல்லாம் தப்பு விட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார்கள். எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கிறார்கள். ஆனா பிரச்சனையே இங்க என்ன அப்படின்னா, வர இன்புட்ஸ்கள எந்த நாடு, அதாவது எல்லா நாடுமே வர தகவல்கள எப்படி கையாள்றார்கள் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு இப்ப நடந்தது, அதாவது ட்ரம்ப் விவகாரத்துல நடந்தது மாரியே பல காலங்கள் நடந்திருக்கு. முதல்ல ட்ரம்ப் விவகாரத்துல அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து. ட்ரம்ப கொல்ல சதி முயற்சி இருக்கு. இதுக்கான அனைத்து திட்டங்களையும் ஈரான் போடுது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வந்திருக்கு. ஈரானோட ஹிட் லிஸ்ட்ல ட்ரம்ப் இருக்காரு அப்படின்னு சொல்லி, அவரோட பாதுகாப்ப அதிகப்படுத்துங்க, பாதுகாப்புல உஷாரா இருங்க. இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே போயிருக்கு சீக்ரெட் சர்வீஸ் கையில. ட்ரம்ப் ஓட உயிருக்கு ஈரானால அச்சுறுத்தல் இருக்கான்னா, ஜெனரல் சுலைமானிய கொல்றதுக்கு உத்தரவிட்டார் அப்படிங்கிற வகையில அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறது அன்னையில இருந்தே இன்னைக்கு வரையும் உள்ளது. இன்னும் சொல்லப்போனா ஈரான் வெளிப்படையாவே ட்ரம்ப தட்டி தூக்குவோம் அப்படிலாம் சவால் விட்டார்கள். எப்படி சுலைமானிய தூக்குனீங்களோ அதே மாரி தூக்குறோம் அப்படின்னு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உலகம் பூரா ஒத்துக்குவோம். ஆனா ஒரு திட்டத்தோட ஈரான் உட்கார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அதுவும் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப உஷாரா இருங்க அப்படின்னே தகவல் வந்திருக்கு. எங்க இருந்து? அவர்களோட உளவுத்துறையில இருந்தே. அத மீறி தான் சீக்ரெட் சர்வீஸ் கொட்ட விட்டுருக்கு அப்படிங்கிறது இங்க உச்சபட்ச ஆச்சரியம். காரணம், முன்னாள் அதிபர் அப்படிங்கிற வகையில ஏகப்பட்ட விஷயங்கள உள்நாடு, வெளிநாடுகள்ல செஞ்சிருப்பாரு. அதனால தான் அவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்பயுமே கணிசமா இருக்கும். அப்படி இருக்கும்போது, பர்ட்டிகுலரா இந்த நேரங்கள்ல இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் இப்படி திட்டமிடுறார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாதுகாப்புல எப்படி குளறுபடி விட்டார்கள் அப்படிங்கிறது தான். சரி, இந்த பையன ஈரான் மூல செலவு பண்ணி யூஸ் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டா, அது இல்லை அப்படின்ட்டார்கள். இது தனி ட்ராக்கு, அது தனி ட்ராக்கு. ஆனா, ஈரான மனசுல வச்சு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமா இருந்தா, அமெரிக்க இந்த பையனால ட்ரம்ப சுடக்கூடிய நிகழ்வுகள தடுத்திருக்கலாம். அந்த பையன் ஏறக்குறைய அந்த மாடியில ஏறும்போதே சுட்டு வீழ்த்தியிருக்கலாம். ஏமாந்தனால தான். அதாவது ஈரானோட இன்புட்ஸ் இருக்குங்கும்போதே உஷாரா இல்லாத காலகட்டங்கிறனால தான் 8 ரவுண்டுகள் சுட முடியுது அப்படிங்கிறது தான். அந்த கூட்டத்துல பையன சுட்டுக் கொல்றதுக்கு முன்னாடி 8 ரவுண்டுகள் பையன் ஃபயர் பண்ணியிருக்கான். இதுவே பெரிய விஷயம். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது, அந்த அதாவது அந்த வீட்டோட கூரை பகுதியில ஏறும்போதே பல நபர்கள் பார்க்கிறார்கள், கத்துறார்கள். ஏன் அப்டின்னா, ஏறும்போது பிரச்சனை இல்ல. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஏறுறான் அப்படிங்கிற மாரி. இருந்தாலும் இந்த மாரி அமெரிக்க சட்டதிட்டங்கள், அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் படி, அங்க மாடி வீடுகள்லாம் ஒண்ணும் கிடையாது. மாடி அப்படிங்கிற போர்ஷனே கிடையாது. எல்லாம் கூரை பகுதிகள் தான். இந்த மாரி விஐபிகள் ஒரு இடத்துல இருக்கும்போது, சுத்தி உள்ள கூரை பகுதிகள்ல அவர்களோட பாதுகாப்பு அதிகாரிகள் ஏற மட்டும் தான் அனுமதி இருக்கும். சாதாரண மனிதர்கள் ஏறுறக்கு அனுமதியே கிடையாது அப்படிங்கிறது தான். அத மீறி எப்படி ஒரு பையன் ஏறுறான் அப்படின்னு சுத்தி உள்ள அந்த பார்வைய நேரடியா பார்த்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் துப்பாக்கி எடுத்து கீழ படுத்து பொசிஷன் வைக்கும்போது கத்தவே ஆரம்பிச்சிருக்கார்கள். அங்க உள்ள நபர்கள் பக்கத்துல உள்ள காவல்துறைய அணுகுறக்கு பார்த்துருக்காங்க. ஆனா கூப்பிடுற டிஸ்டன்ஸ்ல ஒரு பயம் இல்லை அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய 4 நிமிஷம், 2ல இருந்து 4 நிமிஷம். அதுக்கப்புறம் 8 ரவுண்டு ஃபயர். முதல் விஷயமே, எப்படி பார்த்தாலும் அந்த ஜோனுக்குள்ள எப்படி மேல ஏற விட்டீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப வரையும் பதில் கிடையாது. சரி, மேல ஏறி ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபயர் வந்ததுக்கு அப்புறமே ஏன் உஷாராகல? அதுக்கடுத்து 8 ஃபயர் வரையும் சீக்ரெட் சர்வீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது.
முதல் ஃபயர ஓப்பன் பண்ண உடனே பதிலுக்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் ஃபயர ஓப்பன் பண்ணியிருந்தா, அடுத்தடுத்து 2, 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில போயிருக்கலாம். இல்ல அதிகபட்சமா 4, 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில ஃபயர் நடந்திருக்கலாம். ஆனா 8 அப்படிங்கிற ஃபயர் இவர்கள் ஏறக்குறைய 3, 4 அதாவது இந்த நபர் அந்த பையன் ஏறக்குறைய 3லிருந்து 4 ஃபயர்கள ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாதுகாப்பு அதிகாரிகளே உஷாரா இருக்கார்கள் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே வீட்டு மேல ஏறுறதுல ஒரு 2லிருந்து 4 நிமிஷம். அதுக்கப்புறம் ஃபயர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபயர் ரவுண்டுகளோட கணக்கு அப்படின்னு பார்த்தா 1லிருந்து 4. இவ்வளவு கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நபருக்கு எந்த ராணுவ பின்னணியும் இல்ல. இவருக்கு பின்னாடி எந்த நாடும் இல்லை அப்படிங்கிறத இப்போதைக்கு உறுதிப்படுத்துறார்கள் அமெரிக்க ஏஜென்சிகளே. அப்படி இருக்கும்போது, முழு பயிற்சி பெற்ற நபர் ஏறியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இங்க கேட்கவே வேண்டாம். பெரிய அளவுல அசம்பாவிதம் நடந்திருக்கும். யாராலயும் தடுத்திருக்க முடியாது அப்படிங்கிறதான். சரி காலகட்டம் எதுவுமே இல்லப்பா. த்ரெட்டே இல்லப்பா. ரெட் அலர்ட், கிரீன் அலர்ட், எல்லோ அலர்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னா, அப்படி கிடையாது. ஈரான் ஒரு கொலை முயற்சிக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்ததுக்கப்புறம், எப்படி இவ்வளவு தூரம் அசால்ட்டா இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி எதுக்குமே பதில் இல்ல. ஆனா விசாரணை நடக்க நடக்க இவ்வளவு கேள்விகளும், இவ்வளவு குறைபாடுகள் இருக்குங்கிறது இப்ப படார்ன்னு வந்திருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமா இந்த டீமையே மாத்தணும் அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. டீம் அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் பாதுகாப்பு கொடுத்த டீம் மட்டும் கிடையாது. சீக்ரெட் சர்வீஸோட என்டையர் டாப் டூ பாட்டம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கோரிக்கையா போயிருக்கு. அது நடக்குமானா கட்டாயம் நடக்கும். டாப் டூ பாட்டம் ஏதோ ஒரு ஸ்டஃபில் பண்ணியே தீருவார்கள். இல்ல இதுக்கும் மேல கடுமையான நடவடிக்கை இருக்கும். ஆனா உலகம் பூரா எல்லா விதமான நடவடிக்கைகள்லயும் ஈடுபடக்கூடிய அமெரிக்கா. வெளிப்படையாவோ, மறைமுகமாவோ அதாவது ராணுவத்த வச்சோ, இல்ல உளவுத்துறைய வச்சோ உலகம் முழுவதும் ரவுண்ட் த கிளாக் இதே வேலையா வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவும் பல நேரங்கள்ல ஏமாறுது. கிடைக்கக்கூடிய தகவல் படி இவர்கள் வேலை பார்க்கறதே இல்ல. பல நேரங்கள்ல. நமக்கா இப்படி வரப்போது? நம்ம நாட்டுக்குள்ளயா இப்படி நடக்க போதுங்கிற திமிரு, மமதை, ஓவர் கான்ஃபிடன்ஸ் எத வேணாலும் வச்சுக்கலாம். ஏன் அப்புட்ன்னா, எப்பயுமே அமெரிக்கா பல இன்புட்கள பல நாடுகளுக்கு குடுக்கும். அத அவங்க பெருசா எடுத்துக்கலப்பா அப்படின்னு சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல ஈரான்ல நடந்த குண்டுவெடிப்போ, இல்ல ரஷ்யாக்குள்ள நடந்த குண்டுவெடிப்போ நாங்க சொன்னோம். அவங்க அத பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு. அதே மாரி அமெரிக்காவும் எல்லா காலகட்டங்கள்லயும் அமெரிக்காவுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னா, அத பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்க பாதுகாப்பு ஜாஸ்தி அப்படிங்கிற மனநிலை இருக்கலாம். இல்ல இவ்வளவு பெரிய விஷயத்த இவனுங்க பண்ணிருவாய்ங்களா? அப்படிங்கிற 2 விஷயத்த தாண்டி வேற எதுவும் இருக்கறக்கு வாய்ப்பே இல்ல. இரட்டை கோபுர தாக்குதலும் இவர்களுக்கு ஏற்கனவே இன்புட்ஸ் கிடைச்சுச்சு. ஆனா இப்புல்லாமடா உங்கனால செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி, அந்த இன்புட் கிடைச்ச பகுதிகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு கூட அந்த தகவல் போய் சேரல. அந்த இன்புட்ட வெளிநாட்டுல தான் வாங்குறார்கள். அந்த உளவு தகவல்கள் அங்கேயே அப்படியே ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல அப்படின்னு நிராகரிச்சர்றாங்க. அத அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போய் உட்கார்ந்து பேசலாம். அவர்களுக்கு நேரமும் இல்ல, அதுக்கான யோசனையும் இல்ல. ஆனா இன்புட்ட வாங்குன அதிகாரி அப்படின்னு பார்த்தா, உளவுத்துறையில அந்த காலகட்டத்தில உச்சபட்ச அதிகாரி தான். ஏதோ கீழ்நிலை அதிகாரி, இல்ல அடுத்த கட்ட அப்படிங்கிற நபர் தப்பு செஞ்சுட்டாருன்னு கிடையாது. இந்த ஒரு முக்கியமான இன்புட் இருக்கு அப்படின்னு அமெரிக்காவுல இருந்து ஈராக் வரை வந்து பயணம் செஞ்சு உட்கார்ந்து அந்த நபரோட பேசி டேட்டாக்கள வாங்கிட்டு, இந்த டேட்டா வேஸ்ட் அப்படிங்கிற மாரி கடந்து போனார்கள். இரட்டை கோபுர தாக்குதல் வெற்றிகரமா நடந்ததுக்கு அப்புறம் தான், "அச்சச்சோ! விட்டுட்டோமோ!" அப்படின்னு ஃபீல் பண்ணார்கள். அதே மாரி தான் உஷாரா இருந்திருந்தால், இந்த சம்பவத்த கூட தடுத்திருக்கலாம். அமெரிக்காவ பொறுத்தவரையும், வெளிநாடுகளுக்கு இவர்கள் தகவல் குடுக்கிற மாரி, இவர்களுக்கு வர தகவல்கள் அமெரிக்காவுக்குள்ள நடக்குது அப்புட்ன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணாடிய போட்டு தான் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதுல தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் தப்பு, ரைட்டுங்கிறது இங்க கிடையாது. ஆனா, எல்லா நேரங்கள்லயும் எல்லாமே நெனச்ச மாரி பயணிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்தாம போயிருமா என்ன?